இப்போது முல்லைத்தீவு மண்ணினுடைய மைந்தன் தம்பி சின்னராசா தர்சிகன் அவர்கள் இப்போது வருகின்றார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தாய் தமிழிற்கும் இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பட்ட படிப்பின் பின்னர் வெளிநாடு செல்லும் போது அரசினால் அறவிடப்படும் தண்டப்பணத்தினை செலுத்தப்பட வேண்டும் என்ற வாதம் ஏற்புடையதா இல்லையா எனும் தலைப்பின் கீழ் ஏற்புடையது என்பதற்காக இங்கு விவாதிக்க வந்துள்ளேன். முதலில் நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பில் உள்ளவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது, அதை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். சொல்லுங்க. இவர்கள் யார் தெரியுமா? மருத்துவ ஊடம் கிடைத்தவுடன் தொலைக்காட்சிகளிலும் சோஷியல் மீடியாக்களிலும் வருங்காலத்தில் நன்றாக படித்து சிறந்த மருத்துவராகி எமது சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் சேவை செய்வதே என்னுடைய நோக்கம் என்று புல்லரிக்க பேசியவர்கள் தான் இவர்கள். அதே இவர்கள் தான் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய விருப்பம் எங்கேயும் போவோம், இலங்கையில் இருப்போம், வெளிநாடு போப்போம், என்ன கேள்வி கேட்கிறது நீங்க, நாங்க ஏனடா தண்டப்பணம் கட்டணும் என்று கேள்வி கேட்கிறார்கள். இதிலும் குறிப்பாக என்னுடைய நண்பி திவாரகா அவர்கள் மருத்துவவிடம் கிடைத்தவுடன் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் 5ஆம் ஆண்டு படிக்கைகளே அப்படி சொன்னவா? அப்பவே அப்படி அவர்களுடைய நேரிலேயே பார்த்துவிட்டு எனக்கு புல்லரித்து விட்டது. இப்படி ஒரு சிறந்த மருத்துவர் இலங்கைக்கு எமது பிரதேசத்திற்கு வன்னிக்கு கிடைத்து விட்டாரா என்று பெருமைப்பட்டேன் நடுவர்களே. இவரை பார்த்து 100 பேர் இன்னும் படிச்சு ஆசைப்பட்டார்கள் நடுவர்களே. அது மட்டுமல்லாமல் நடுவர்களே, இவர்கள் கூறும் கருத்து எப்படி இருக்கிறது தெரியுமா? காதலித்திட்டு கலட்டி விடுறதுக்கு பெண்கள் சொல்லும் உருட்டுகள் போல இருக்கிறது நடுவர்களே. தம்பி நிறைய அனுபவப்பட்டிருக்காரு போலடாக்கு. அது மட்டுமன்றி நடுவர்களே, இன்னொரு விடயம், சிறிது வருடங்களுக்கு முன்பால் நீங்கள் கூட பார்த்திருக்கலாம், இலங்கையில் உள்ள அனைத்து மருத்துவ பீட மாணவர்களும் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏனென்று நினைக்கிறீர்கள்? சைட்டம் தனியார் மருத்துவ பீட யூனிவர்சிட்டிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மிக பாரிய அளவில் மேற்கொண்டார்கள். இலங்கையில் மிகுந்த பேசு பொருளாக கூட அமைந்தது நடுவர்களே. ஆனால் என்ன விடயம் என்றால், அவர்கள் அதற்கு கூறிய காரணம், தனியார் பல்கலைக்கழகங்களில் சிறந்த ஆளுமை, சிறந்த பரீட்சை பெறுபவர்கள் உள்ள மாணவர்கள் தெரிவு செய்யப்படாமல் குறைவான பரீட்சை பெறுபவர்கள் உள்ள மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இதனால் வருங்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு சிறந்த மருத்துவத்தை வழங்க முடியாது. போலி வைத்தியர்கள் வைத்திய முறைகளை வழங்குவார்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது நாங்கள் படித்து முடித்து விட்டோம், வெளிநாடு போகிறோம், இலங்கையில் உள்ளவர்கள் எப்பாடாவது படட்டும். இது எவ்வாறு இருக்கின்றது நடுவர்களே? முதலை கண்ணீர் போல இருக்கின்றது நடுவர்களே. அது மட்டுமன்றி பார்ப்போமாக இருந்தால், இவர்கள் அனைவருக்கும் ஒன்று விளங்கவில்லை நடுவர்களே. இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் கோட்டா முறைகளில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இலங்கை சனத்தொகைக்கு ஏற்றவாறுதான் ஒவ்வொரு நிர்வாகிகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இலங்கை சனத்தொகை இத்தனை சனத்தொகை யாழ்ப்பாணத்தில் என்றால் இத்தனை மெடிசின் கொடுக்கிறார்கள், முல்லைத்தீவுக்கு இத்தனை என்றால் இத்தனை கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதை பயன்படுத்தி மருத்துவ பீடம் வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து படித்துவிட்டு இலங்கையிலிருந்து வெளிநாடு போவது என்றால் எவ்வாறு இது ஒரு சாத்தியமான விடயமாக காணப்பட போகின்றது நடுவர்களே? அப்போது இலங்கையில் காணப்படுகிற மக்கள் எவ்வளவு பாவமாக இருக்கிறார்கள். அனைவரும் கூறிய ஒரு விடயம் நடுவர் அவர்களே, இலங்கையில் வேலை வாய்ப்பில்லை. இலங்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்பவர்கள் தனியே இலங்கையில் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் மட்டுமல்ல நடுவர்களே. மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா? ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா? விரிவுரையாளர்கள் எல்லாம் வேலை செய்துவிட்டு அதை விட வெளிநாடுகளில் காணப்படுகின்ற சம்பள மோகத்திற்காக அங்கே செல்கின்றார்கள் நடுவர்களே. ஆகவே இவர்கள் கூறும் வேலை வாய்ப்பின்மை என்பது இங்கு ஒரு ஒழுங்கான காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விடயம் நடுவர்களே, நாங்கள் எங்களுடைய கடந்த கால வரலாறு அனைத்துமே எந்த பிரச்சனையும் பார்த்து தப்பித்து ஓடியவர்கள் எங்களுக்கு வழிப்படுத்தவில்லை. இறுதி வரைக்கும் இதை செய் அல்லது செத்து மடி என்பது மடி என்று தங்களுடைய எடுத்துக்கொண்ட சில சபதங்களுக்காக உயிரை திறந்தவர்கள் தான் எங்களை வழிப்படுத்தியவர்கள். அப்படிப்பட்ட உயிரை திறந்தவர்களை வழிப்படுத்திய நாங்கள் வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனைக்காக நாட்டை விட்டு தப்பியோடுவோம் என்பது எங்களுடைய வரலாற்றில் வெட்கக்கேடாக இருக்கும் நடுவர்களே. வேதனை, துன்பம், துயரம், இதை முதலில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே.
அதைவிட பார்ப்போமாக இருந்தால் அந்நிய செலாவணி என்று கூறினார்கள். அந்நிய செலாவணி வெளிநாடு சென்று விட்டு இலங்கையை கூட்டுவார்களாம். எவருமே அந்நிய செலாவணியை கூட்டுவதாக நான் அறியவில்லை. இலங்கையில் சொந்தக்காரர்களிடம் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுக்கு கொஞ்சம் அரிசிமா அனுப்புங்கோ, கோதுமமா அனுப்புங்கோ, அங்கர்மா அனுப்புங்கோ என்று அதைத்தான் கூறுகின்றார்களே ஒழிய எவருமே இந்த அந்நிய செலாவணியை கூட்டவில்லை. நடுவர்களே, ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றேன். உங்களை நடுவர் என்பதை தாண்டி ஒரு நீதிபதியாக எனக்கு இந்த கேள்விக்கு நீதி வேண்டும். நடுவர்களே, சட்டத்திரணி, எனக்கு என்ன கேள்வி என்றால் நடுவர்களே, ஒரு வாழ்க்கை நடைமுறையோடு கூறுகிறேன். ஒரு பயிரை பயிரிடுகின்றோம், அது வளர்ந்து வருவதற்கு தேவையான நீரை பாய்ச்சுகின்றோம், அதற்கு வருத்தங்கள், அதற்கு நோய்கள் பிடிக்கும் போது மருந்துகள் அடிக்கின்றோம், பசலைகள் போடுகின்றோம். ஆனால் அது நல்லாக வளர்ந்து நெற்பயிர்களை பார்த்து காயேழு பூவேழு காயேழு பழமேழு என்று 3.5 மாதங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு நெற்கதிரோடு காணப்படுவதும் போது பக்கத்து வயல்காரன் வந்து அதை அறுவடை செய்து கொண்டு சென்றால் அதை நீங்கள் ஏற்பீர்களா? கடைசி மட்டுமே இருக்க மாட்டேன். இவ்வாறு தான் நடுவர்களே, இவர்களை ஒன்று தொடக்கம் இற்றை வரைக்கும் இலங்கை அரசாங்கம், இலங்கை மக்கள் தங்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். நெற்கதிர்களோடு காணப்படும் இவர்கள் இன்று வெளிநாடு சென்று வெளிநாடுகளுக்கு தான் பிரயோசனப்பட போகிறார்கள் ஒழிய இலங்கைக்கு இல்லை. நடுவர்களே, இதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்க முடியாது. இதற்கு ஒரு சிறந்த தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என நம்பி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.